அல்லேலூயா. இந்த 51வது சங்கீதத்தில் ஒரு வசனம் என்னை உணர்த்தின காரியத்தினை உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன். நம்ம ஆவியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் நம்ம ஆவியை ஒடுக்க நினைக்கும். எப்போ ஆவி ஒடுங்கி போகுதோ சமாதானத்தை இழந்து விடுவோம். இந்த சமாதானத்தை இழக்காதபடி ஆவியில் அப்படியே நிற்க பழகணும். ஆவியில் ஆவியை உங்களுக்குள்ள நிறுத்த பழகணும். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் கிரியை செய்யும். உங்கள் சொந்த மாமிசமே நீங்கள் பெற்றிருக்கிற ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடும். எண்ணத்தின் மூலமாய், யோசனையின் மூலமாய் அதை வரையறுத்து அதிலிருந்து ஜெயித்து வெளிவர உங்களுக்கு தெரியணும். மனைவி மூலமாய் கணவனுக்கும், கணவன் மூலமாய் மனைவிக்கும் பகிரங்கமாய் ஆவிக்கு விரோதமான கிரியைகள் பகிரங்கமாய் நடக்கும். ஆமாம் ஆமாம், ஜெவமணி என்னத்தை கழிச்சிட்ட கணவர் சொல்லுவார். என்ன இடைக்கால போய் என்னத்தை கண்டுட்டிய வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆவியை அவித்து போடக்கூடிய பயங்கரமான கிரியைகள். இதை எப்படி செய்வீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் தன்மையை கூட்டுனாதான் இதிலேருந்து நீங்கள் ஜெயம் பெற முடியும். அல்லேலூயா. ஐயா நம்ம இதை ஜெயிச்சிடுவோமா? நீங்கள் அந்த மாம்சத்தோடு ஈக்குவலாக இருக்கீங்க. ஐயா ஜெயிக்க முடியாது, நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிச்சிருவேன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கதை சொல்ல போகிறேன். ஒரு கிருஷ்ணசாமியை பார்த்துருக்கீங்களா? எது கிருஷ்ணசாமி? என்னுடைய கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமின்னா என்னது? என்ன சிரிச்சேன்னு ஐயா, கிருஷ்ணசாமின்னா என்னது? அது பேர் கிருஷ்ணசாமியா? அது பறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்கையை அடிக்காதே, கொஞ்சம் ரெக்கத்தை அடித்து மேலே எலும்பின பிறகு எப்படியே வச்சுக்கிட்டு அதோடு சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த காக்கா அதில் இருந்து பாதி இடம் கூட இருக்காது, மேலோடி பறந்து போய் அது பறக்க விடாமல் கொத்தும். பார்த்துருக்கீங்களா? கழுக காக்கா கொத்தும் பார்த்துருக்கீங்களா? என்ன எல்லோரும் மூவ் இருக்கீங்க? அது பறக்க விடாமல் கொத்தும். இந்த கழுகு கீழே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தூக்கிறோம், முயலை கூட தூக்கிறோம். ஆனால் மேலோடி கொத்துற காக்காயால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மேலே பார்க்க ஆரம்பிச்சுன்னா இங்கே பறக்க முடியாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய தன்மை நல்ல கழுகு மாதிரி தான் நல்லா பறந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. மேலோடைய காக்கா கொத்தும், பொண்டாட்டி கொத்துவா, புருஷன் கொத்துவான், அல்லையா பிள்ளைகள் கொத்தும், மாமியார் கொத்துவா. இருக்கு, நீங்கள் மேலே என்ன செய்யக்கூடாது? பறக்கக்கூடாதுன்னு. இது கழுகு என்ன செய்யும்? கொஞ்சம் தூரம் மேலே பறந்துட்டு போய் இது கொத்தி அடுத்த டக்குன்னு கீழே பக்கம் வந்துடும். கீழே வந்து தன் ஃப்ரெண்டு ஜோசப்பாட்ட போய் சொல்லுது, அந்த காக்கா வந்து என்னை கொத்திக்கிட்டே இருக்கு, என்னை மேலே பறக்க விடாமல் ஆக்குது அப்படின்னு. ஜோசப்பா ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ கீழே பக்கம் ஏன் வர, மேலே பக்கம் போ, குறிப்பிட்ட அளவுக்கு வேண்டி மேலே காக்கா வர முடியாது. நீ கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போனோன்னே காற்று கிடையாது. அந்த காற்று ஆக்சிஜன் குறைய காக்காவால் அங்கே இருக்க முடியாது, கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கழுகு பறந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களை கீழே இழுக்கக்கூடிய சக்தி வரும்போது நீங்கள் ஆவியில் மேலே வாங்கணும், ஜபம் கூட்டணும், அல்லேலூயா, மனம் திரும்புதல் கூடணும், அல்லேலூயா, வேதவசனத்தின்படி நடக்குதல் கூடனாதான் இந்த மாமிசத்தை ஜெயிக்க முடியும். அது மாமனாரோ மாமியாரோ பொண்டாட்டியோ புருஷனோ, நீங்கள் மாமிசத்தில் போராடுறத நீங்கள் ஆவியில் எழும்புனா மட்டும்தான் அந்த மாமிசத்தை ஜெயிக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே ஜெயிக்க முடியாது. அதுக்காண்டி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நீங்கள் கெட்டவார்த்தை சொல்லி ஏசப்படாது. அநேகருடைய தன்மை என்ன? ஆவியில் நிரம்புவாங்க, மாமிசத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க. மாமிசத்தில் பேசுறது நடக்கிறது எல்லாமே மாமிசத்துலேயும் இருக்கும். ஆனால் வசனமும் பேசுவாங்க. நீங்கள் இதை குறைச்சி ஆவியில் மேலே எழும்புனா மட்டும்தான் இந்த காக்காயாகிய மாமிசம் உங்களை தொடவே செய்யாது.
குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டேன்னா உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தின் சக்திகள், உலகத்தின் மாம்சங்கள் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் கீழே பறக்க தெரிஞ்சோம்னே நீங்கள் 2 பேரும் ஈக்குவல், மாம்சமும் ஆவியும் ஈக்குவல். கொஞ்சம் மேலே பறந்துட்டீங்கன்னா ஒன்றும் வேண்டாவியா. அல்லையா, நம்ம யார் வேறு பேர் ஜஸ்லின் இருக்கா, விடிய காலமும் சாயங்காலமும் ஜெபம் ஆரம்பிக்கா. அப்பா பேசினோடனே வேத வசனங்களாக சொல்லுதோ, அம்மா பேசினோடனே ஏம்மா அந்த வேத வசனம் இப்படி சொல்லுது, நீ என்ன இப்படி செய்திருக்காங்க, இவ்வளோ கண்டு பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பிள்ளை சின்ன பிள்ளை, இவன் வசனங்கள்லாம் பேச பார்த்து ஜோகம்லாம் பண்ணதை பார்த்து இவ்வளோ கண்டு இவங்க வயசு அதிகம். ஆனால் இந்த பிள்ளையை கண்டு வந்து பயப்படாது. ஏன்னா ஆவியின் தன்மை. நீங்கள் பரிசுத்தத்தில் சரியானபடி இருந்து பாருங்க, பயப்பட ஆரம்பிச்சோம். யாரு ஏரோது ராஜாவே யோவான் சன்னனை கண்டு பயந்தானோ அவனுடைய பரிசுத்தத்தை கண்டு. அல்லேலூயா. நீ ஒரு நீதியாக நடங்க, உங்களை கண்டு பயப்படுவாங்க மக்கள். பொய்யான நீதி இல்லை, உண்மையான நீதியாக நடங்க, உண்மையான பரிசுத்தமாக நடங்க. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி பயப்படும் போது அது மனுஷன் பயப்படுவான் உங்களுக்கு. அல்லேலூயா. மாம்சத்தின் மனுஷனுக்குள்ளே யார் இருக்கா? பிசாசு இருக்கு. பிசாசு வாயத வசனத்தின் அடிப்படையில், பரிசுத்தத்தின் அடிப்படையில் மடங்கும் போது அந்த ஜனம் உங்களை கண்டு பயப்படும். இயேசுவை கண்டு அநேகர் பயப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர் மேலே இருந்த நீதி, பரிசுத்தத்தின் மகிமை வெளியரங்கமானது. பவுலை கண்டு அநேகர் அல்லையா பயப்பட காரணம் என்ன? அவனுக்குள்ளே இருந்த தேவ சாயலாகிய இயேசு கிறிஸ்து. நீ அப்படி மாறதான் அல்லையா உங்களை அல்லையா உலகம் பூரா அழும். நீங்கள் சமாதானமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களை கண்டு இந்த உலகம் உங்களை கண்டு பயப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள், இதெல்லாம் பயப்படும். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஏகப்பட்ட ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. பங்களா மாதிரி வீடு அதில் சென்னையிலே இருக்குது. ஆனால் ஒரு வீட்லேயாவது நிம்மதி கிடையாது, ஒரு வீட்லேயாவது சமாதானம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு வீட்லேயாவது சமாதானம் கிடையாது. நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் பேசுகிறான், நீ சரியான வழியில் போயிட்ட குட்டியப்பா, இல்லைன்னா நீ மாட்டிருப்ப. நாங்கள் இப்படி சங்கடத்தில் இருக்கோம், நீ விடுதலையாக இருக்க. அல்லேலூயா. பல காரியங்களை சொல்ல முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தந்து வேதம் தெளிவாய் சொல்லுது. இரட்சணியம்னு என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. என்னது? மீட்பு. இந்த மீட்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து என்னை உற்சாகமான ஆவியினாலே என்னை தாங்கும்னு இவன் சொல்கிறான். அப்போ முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான் தாவீது. அவன் பாவம் செய்த பிறகு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த பிறகு அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நான் முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருந்தேன், நான் இப்போ இதுக்கு மேலே இருக்கிற 11 வசனங்களும் நான் மனம் திரும்பின வசனங்கள், நான் மனம் திரும்பி இருக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன். அதனால் அந்த ரட்சிப்பின் முதல்ல பெற்றிருந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தரும். அதுதான் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். ரட்சிப்பு பயங்கர உற்சாகத்தை தரும். நீங்கள் சோர்வோடு பலவீனங்களோடு இருக்கும்போது நீங்கள் மனம் திரும்ப ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெறணும். நான் அநேக நாட்கள் சோகமாக இருந்தது உண்டு. நான் இழப்பின் மத்தியில், சரீர ஒடுக்கத்தின் மத்தியில், தேவைகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் அதிகமாய் சோர்வோடு இருந்த நாட்கள் உண்டு. என்னைக்கு அல்லையா மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற கற்றுக்கிட்டனோ, மனம் திரும்புதலை குறித்து கற்றுக்கிட்டனோ, அன்னையிலிருந்து எனக்கு அந்த சோர்வே என்கிட்ட கிடையாது. லாஸ் ஆனாலும், அவமானப்பட்டாலும், நிந்திக்கப்பட்டாலும், தேவைகள் இருந்தாலும் நான் மனம் திரும்பும்போது அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும். அப்போ சொல்லு பிரியா, பயந்துக்கார. அல்லேலூயா. பாவம் செய்யும்போது சொல்லுங்க, எனக்குள் பிசாசு இருக்கிறான். பிசாசின் கிரியைகளை கொட்டாவி விட்டு பிசாசின் கிரியைகளை அறிக்கை செய்து விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்னாலே நிரப்பப்படுகிறேன். அப்பொழுது உற்சாகமான ஆவி தாங்குகிறது. உனக்கு சோர்வு கொண்டிருது என்ன ஆவி? உற்சாகமான ஆவியா?
பிசாசு. அந்த பிசாசு அறிக்கை செஞ்சோம்னா நமக்கு என்ன ஆவி வரப்போகுது? உற்சாகமான ஆவி. அது அந்த அறிக்கை செய்து பெற்றுக்கொள்வது காரியம் என்னது? ரட்சிப்பு. என்னது? ரட்சண்யம், ரட்சிப்பு. நான் பாவம் செய்யும் போது மரிக்கிறேன், மனம் திரும்பும் போது பிழைக்கிறேன் அல்லது உயிர்க்கிறேன். என்ன சொல்றேன்? மரிக்கிறோம், உயிர்க்கிறோம் அல்லது பிழைக்கிறோம். இந்த திரும்ப பிறக்கும் போது நான் உற்சாகமான ஆவி என்ன நினைச்சது? தாங்குது. ஏன் இது கண்ட்ரோலாக ஏன் இருக்க முடியல? உலகத்தில் பாவம் செய்ய தூண்டுகிற சக்திகள் அதிகம். நீங்கள் வெளி கையில் காலில் சரீரத்தில் செய்ய வேண்டாம், மனசில் செஞ்சாலுமே உன்னுடைய ஆவியில் பலவீனப்படுவீர்கள். அல்லேலூயா. புரியுதோ? ரைட்டு. ஒரு வசனத்தை வாசிக்கும். சங்கீதத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனம். வேதம் சொல்லுது ரட்சிப்பு என்பது கேடகம். சொல்லுங்க, கேடகம்னா என்னது? இந்த இட்லி தட்டு. அதாவது எதிரி எய்கிற ஆயுதங்களை தடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இது இருந்தால் தான் எதிரி. அப்போ நமக்கு எதிரி மாமிசத்தில் ஏதாவது ஒரு அம்புகளை கொண்டு போய் ஆவியில் எய்வதற்கு தடை பண்ணுவதற்கு ரட்சிப்பு என்பது கேடகமாக இருக்கிறது. புரியுதா? புரியுதா? பிசாசு ஒரு அவமானத்தை வீசுறான். நீங்கள் இங்கே புதுப்பிக்கப்படுங்க, அந்த அவமானம் உங்களை தாக்குவதில்லை. நிந்தையாக இருக்கலாம் அல்லது நெருக்கமாக இருக்கலாம், பிசாசு சொல்லும் பெருமையாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பும்போது அந்த ரட்சிப்பு அந்த அவமானத்தை, அந்த நிந்தையை அல்லையா வந்துங்க பெருமையை தடை செய்து உங்களை பாதுகாக்கும். எல்லாரும் என்ன உலக்கையை முழுங்கின மாதிரி இருக்கு. அல்லேலூயா. மாம்சம் என்ன செய்யும்? அடேங்கப்பா பேபியை மாதிரி ஆளே கிடையாது, எவ்வளோ மார்க்கு? 400 மார்க் எடுத்துட்டாரு. அல்லேலூயா. நான் 200 மார்க் எடுத்தாலும் எனக்கு தேவன் தான் தேவன், எனக்கு மார்க்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற தன்மைக்கு வந்துடணும். அல்லேலூயா. ஞானத்தை தருகிறவர் யார்? தேவன். உயர்த்துகிறவர் யார்? பாதுகாக்கிறவர் யார்? தேவன். இந்த தன்மைக்கு வந்துட்டு அது கேடகமாக மாறிடும். ஆமென். பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னை தேவன் போஷிப்பார். என்ன சொல்லுங்க? அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா அது கேடகமாக மாறிடும். ஆமென். எந்த அவமானம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு எனக்கு விரோதமாக அவரே எனக்காக எவ்வளவு அவமானத்தை தாங்கினார், இது உங்களுக்கு கேடகமாய் மாறிடும். அதில் இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்கும். நேரம் ஆகுது. எல்லாரும் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல. 20வது அதிகாரம் சங்கீதம் 20:5-6. ரட்சிப்பினால் மகிழ்ந்து ரட்சிக்கிறார். அறிந்திருக்கிறேன். வல்லமைகளை காண்பித்து. ஆமென். வேதம் சொல்லும் ரட்சிப்பின் வல்லமை என்ன செய்யுமா? உன் ஜெபம் எல்லாத்தையும் கேட்கப்படும். ரட்சிக்கப்பட தான் உங்கள் அல்லேலூயா வேதம் சொல்லுது. அவர் கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. எது தடைச்சுவார்? உங்கள் அக்கிரமத்தை தகர்த்தெறிந்தால் உன் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம ஜெபம் கேட்கப்படணும். ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அநேருக்கு அல்லேலூயா நன்றியோடு துதிக்கிற இந்த ரட்சிப்பின் தன்மை புரியலை. ஒரு ஒரு அவமானம் நடந்துட்டா, ஒரு வீட்டில் பிரச்சனை நடந்துட்டா, நான் மனம் திரும்பணும், இயேசுவை போல மாறணும், சத்தியத்தை கைக்கொள்ளணும், விசுவாசிக்கணும்னு நினைக்க மாட்டேங்காங்க. அந்த மாமிசத்தோடு போராட நினைக்கிறாங்க. வீட்டில் பிரச்சனை வந்துட்டா உடனே அந்த மாமிசத்தில் நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன், உடனே வேதத்தை எடுத்து வாசிக்கவோ, அது தியானம் பண்ணவோ, துதிக்கவோ, ஜெபம் பண்ணவோ, மனம் திரும்பவோ ஆட்கள் விரும்புறது இல்லை. ஏன்னா அந்த வழிமுறைகள் தெரியல. உனக்கு பிரச்சனை வரும்போது உங்கள் புத்திக்கு வேலை கொடுக்கவே கூடாது.
நீங்கள் எதுக்கு வேலை கொடுக்கணும்னா அல்லையா வேத வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லையா ஐயா நான் திக்கி தான் வாசிப்பேன். வாசி ஆவியானவர் பேசுகிறவர் ஆவியானவர். நீங்கள் ஒரு அல்லையா பயங்கரமான நெருக்கம் வந்துட்டா, அவமானம் வந்துட்டுதா, நிந்தை வந்துட்டுதா, சாவு வந்துட்டுதா, நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. வாசித்து அதை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, மனம் திரும்ப ஆரம்பிங்க. நீங்கள் அப்படி வரும்பொழுது தான் எந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கு பைபிளில் இருந்தால் விடுதலையே வர வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அநேகர் கோபம் போட்டுக்கிடுவாங்க, இந்த பைபிளை தூக்கி தானே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு. இது சொல்லுது யார் தெரியுமா? இது உள்ளே இருந்து சொல்லுவாங்க, பைபிளெல்லாம் தொற்றாத, இவ்வளோ நாள் பைபிளை தூக்கி எவ்வளோ அவமானம் ஆகிட்டு, அவள் வரட்டும். 2 வார்த்தையாக அவளை கேட்காம விடப்படா. அவரே 1 மாதம் கழித்து வீட்டுக்கு வருவார். முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க. சாப்பிட ஓடும். நீ எவ்வளோதான் டேஸ்ட்டாக வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுடுங்க. உங்கள்கிட்ட ஒரு ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிறாளோ? இந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த சூழ்நிலையிலும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், புதுப்பிக்கப்படணும், இயேசுவை போல மாறணும். அதுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குமே தவிர மற்ற எதுவுமே விடுதலை கொடுக்காது. நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு பிரச்சனை வந்து ஒரு நோட்டு, ஒரு பேனா, பைபிள், செல்ல நான் பாட்டில் அடிப்பேன். என்னென்ன பார்க்கணும் அவ்வளோத்தையும் பார்த்து பாட்டில் எழுதிக்கிட்டே இருப்பேன். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு பைபிள்லேருந்து எனக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. அநேகர் அதை செய்வது. 100 வசனத்தை வாசிப்போமே. சங்கீதத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். 69வது அதிகாரம் 13வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே விண்ணப்ப செய்வேன், கிருபையினாலும். ஆமென். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு காலம் இருக்கு, அனுக்கிரக காலம். காலங்கள் அது நிறைவேறக்கூடிய காலங்கள். ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம், கேட்கல, கேட்கும் வரை ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷமாக ஜெபம் பண்ணுறான், காரியம் நடக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் தேவதூதன் 3 பேர் வந்து சொல்கிறான், அல்லேலூயா, நான் வருகிற காலங்களிலே உற்பத்திகிற காலத்திட்டத்தில் இன்னொரு குழந்தையை அணைத்து கொண்டு இருப்பான். எப்படி இருக்கும்? 25 வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்பமா அவன் நம்பலை, நகைத்தாள்னு எழுதியிருக்கோம். சாரால் நகைத்தாள்னு எழுதியிருக்கோம். அல்லேலூயா. இப்போ தேவனுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இவனுக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்ப வச்சு குழந்தை கொடுக்கணும். விசுவாசம் தான் குழந்தை பெற்றுக்கிட முடியும். ஆனால் நகைக்காய்வன். அல்லேலூயா. கூடையில் வேற எடுத்த முடிவுக்கு ஆண்டவர் என்ன பதிலும் சொல்லலை. ஆகாரம் கொண்டு போய் கட்டிட்டான். எனக்கு ஆபிரகாம் நினைக்கும் போது பெரிய ஒரு அவனுடைய பக்திக்கு ஒரு இது எனக்கு தெரியும், ஒரு இது இருக்கும். அவ்வளோ பக்தியாக இருந்தான். அல்லேலூயா. நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஈசாக்க கூட்டு போகும்போது சாராள்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லிட்டு அங்கே பலியிட்டு வந்த பிறகு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை. இவன் ஒரு இடத்துல தங்கிட்டான், அவன் ஒரு இடத்துல தங்குறான். தங்கின இடத்துல இறந்து போயிருந்தான். வந்து பார்க்குறான், மனைவி இறந்து போயிட்டா. மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆகார் அவளியாக போயிட்டா, இஸ்மவேல் அவளியாக போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் மாத்திரம் தனி மனுஷன் ஆகிட்டான். எந்த சரீரம் குழந்தை வைக்க முடியாதுன்னு உலகம் சொன்னதோ அதே சரீரத்தினால எத்தனை பிள்ளையர் தெரியுமா? சிம்ரானுக்கா கேத்தூராளுக்கு 4 பிள்ளைகள் நினைக்கிறேன். வாசிப்போமே 25வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம். வாசிக்கலாம். 1 2 3
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பெற்றால் போதும். எங்கே ஒரு ஒரு சகாப்தம் முடிஞ்சிட்டு சாராளோட பிள்ளை இல்லாமல் அத்தனை வருஷம் இருந்து சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு அல்லையா எத்தனை வருஷம் முடிஞ்சு வச்சு. ஈசாக்கு 37 வயசு, 27 வயசில் சாரால் இறந்துட்டா. ஈசா ரெபேக்கால கல்யாணம் முடிச்சுட்டு தூர போயிட்டான். ஏற்கனவே இஸ்மாயில் போயிட்டு ஆகார் போயிட்டா, தனி மனுஷன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறான். கற்பம் செத்த பிறகு சரீரம் செத்த ஆபிரகாமுக்கு 5 பிள்ளைகள் பெறுகிறார்கள். அல்லேலூயா. பெற்று 127 வயசில் நல்ல கணக்கை விட்டுறக்கூடாது. சாரால் எத்தனை வயசில் இருந்தா? 127. அப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 10 வருஷம் கூட 137. ஆபிரகாம் மொத்த வயசு எவ்வளவு? 175ல் 37 போனால் 38 வருஷம். அடுத்தால் ஒருத்தியை கட்டி 5 பிள்ளையை பெற்று அங்கே அவன் அல்லையா தனி குடும்பம் 38 வருஷம் தனியாக குடும்பம் நடத்துகிறான். அல்லேலூயா. இது எதில் கிடைச்ச ரட்சிப்பு தெரியுமா? இது ஈசாக் மூலமாய் கற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அல்லேலூயா விசுவாசம். அதை கொண்டு போய் 38 வருடம் ஒருத்தியை கட்டி அதுக்கப்புறம் 5 குழந்தையை பெற்று அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர சொல்ல பார்த்துட்டு தான் 170 வயசில் இறந்து போகிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 89வது சங்கீதம் 26, 27. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா என் தேவன் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை முதற் பேரானவனும் பாக்கிலும் வேற ஒன்றுமே இல்லையா. அவர் என்ன சொல்றாரு? என்னைய தேவன் ஏற்றுக்கோ. நீர் என் தேவன், நீர் என் பிதா, நீர் என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லிட்டேரு. அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரைட், பாருங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. 27வது வசனத்தில் 26வது வசனத்தில் அவன் என்ன நோக்கி, என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் தேவன் என்று ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அப்ப நான் அவனை எனக்கு யாரு முதற் பேரானவன்னா என்ன அர்த்தம்? முதற் பிள்ளையாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனுமாய் ஆக்குவேன். அல்லேலூயா. ஒரு தேவனுக்கு முதல் பிள்ளையா மாற்றும். ஆனால் நீங்கள் அவர் என் பிதா, என் ரட்சிப்பு, என் தேவன் அப்படின்னு நீங்கள் நம்பி அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். எனக்கு இந்த அடிக்கடி சொல்லுவேன், இந்த சங்கீதம் 91 சங்கீதம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது அப்படியே அந்த மனசுக்குள்ளே பதிஞ்சதுனால அல்லையா என்ன பிரச்சனை ஆனாலும் சரி இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதே காப்பி தான் இது. நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களை முதல் பிள்ளையாகவும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் உயரமானவர்களாகவும் உயர்த்துவார். மோடியை விட உங்களை உயர்த்துவார். உயர்த்துவாரா? அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு முடிக்க போகிறேன். ரொம்ப சோர்வாக இருக்கீங்க எல்லாரும். அல்லேலூயா. இந்த பூமியை ஆளுகிறவன் பிசாசு.
பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆளுகிறவன் பிசாசு. அவன் ஒரு ராஜா. அவனுடைய கருத்தில் தான் இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இப்போ மாற்றி எப்படி அமைக்கப்படுதுன்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா மாறும் பொழுது அந்த பிசாசின் மேலே தேவன் என்னத்தை கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ உலகத்தை ஆளுகிறவன் பிசாசு, பிசாசை அல்லலியா அடக்குகிறவன் முதல் பேரான குமாரன். முதல் பேரான குமாரன் யாரு? நம்ம தான். அல்லலியா பேரானவன் யாரு? நம்ம தான். நீங்கள் பிசாசை அடக்கினால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அடக்கினதற்கு அடையாளம். அல்லலியா. மோடி யார் கையில் இருக்காரு? பிசாசு கையில். சத்தம் போட்டு சொல்லாதீங்க. யாரு? திரிசாச்சி விஜய் ஜோசப் யார் கையில் இருக்காரு? இப்ப நீங்க பிசாசை அடக்கிட்டன்னா யார் அடக்குறீங்க? மோடியை அடக்குறீங்க. அல்லேலூயா. மோடி அடக்குறேன்னா மோடியை போய் டைரக்டா அடக்கல, மோடிக்குள்ள இருக்கிற ஆவி அடக்குறோம். அப்போ ராஜாக்களுக்கு மேலெல்லாம் நம்ம என்ன செய்வாரோ? உயர்த்துவார். அல்லேலூயா, உயர்த்துவார். ஒரு வீட்டில் ஆலங்குளத்தில் போய் ஜெபம் பண்ண போயிருந்தேன். சாமுவேல் கூப்பிட்டு போயிருந்தார். இந்த சாமுவேல் 1 சாமுவேல். அவர் கூப்பிட்டு போய் ஒரு போலீஸ்காரங்க வீடு. அந்த போலீஸ்காரங்க வீடு இல்லை, போலீஸ் லைன்னு தெரியும். அந்த வீட்டில் அந்த வீட்டம்மா வீட்டில் இருந்து சமையல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த போலீஸ்காரருடைய மனைவி. நானும் போய் வல்லமையான ஜெபம் பாட்டு படித்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கண்ணை முடிச்சு பார்க்க ஒரு 4-5 போலீஸ் ட்ரெஸ்ஸோட அவ்வளோ அட்டென்ஷன். அந்த நேரத்தில் போலீஸ் கண்டு ரொம்ப பயப்படுவேன். போலீஸ்கிட்ட அடிபட்டுருக்கோம்ல, ரொம்ப பயப்படுவேன். இப்படி பார்க்க எல்லாம் காக்கி ட்ரெஸ்ஸில் எல்லாம் முழங்கால் போட்டு நிற்கி, இந்த மிலிட்ரியில் எப்படி இருப்பாங்களா அதே மாதிரி இப்படி நிற்காங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. ஏன் ஒன்றும் ஓடலைன்னா, ஒரு வயசாளி போலீஸ் இருக்காரு. அவர் சேர்மேல வேலை பார்த்துருந்தாருன்னா என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவன் திருப்பி போய் எங்கே வந்துட்டான்னு நினைக்க விடாதுன்ட்டு அவருக்கு பாருங்க ஒத்த காலும் கையும் இந்த இதில் அட்டாக். ஆனால் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அங்கே போய் லேசாக வேலை பார்த்துட்டு வர்றாரு போட்டுருக்கு. அப்புறம் மகன், மருமகா, பக்கத்து வீட்டுக்காரரு, 10 வீட்டுக்காரர் மனைவி எல்லாம் வந்து முன்னங்கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணணும்ட்டாங்க. நான் அப்போ கொஞ்சம் அரைக்குறை தான். எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு தலையிலையும் எண்ணெயை விரட்டி எடுத்துடா, இப்போ உனக்குள்ளது நான் விரட்டி தான் பாரு. அல்லேலூயா. அப்படி எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அல்லேலூயா. இது பிரதமருக்கும் இது இதே காரியம்தான். விஜய்க்கும் இதே தான் நடக்கும். அல்லேலூயா. விஜய்னா வெளியேன்னா முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம். தேவனுக்கு முன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் சமம். படிப்போ பதவியோ தேவ சமூகத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம யாரை ஆளுதோம்? யாரை ஆளுதோம்? ராஜாக்களை நினைச்சுதான் ஆளுதோம். அவர் ஊர்ல இருந்து ராஜா வந்துக்கிறான். அதை விட நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறான். அல்லேலூயா. நல்ல கேளுங்க. ரட்சிப்பு எவ்வளவு கூடுதோ அந்த உலகம் உங்களுக்கு விட்டு அடங்கும். ரட்சிப்பு தான் கேடகம், ரட்சிப்பு தான் பலன், ரட்சிப்பு தான் உங்களுக்கு சமாதானம், ரட்சிப்பு தான் உங்களுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா. உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்ய வேண்டுமானால் அனுதின ரட்சிப்பு உங்களுக்கு அவசியம். ரட்சிக்கப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஆவி தாங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டேன்.